to Manera's box. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஒரு மட்டன் ஸ்டூ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதுக்காக நான் இப்போ ஒரு 400 கிராம்ஸ் மட்டன் எடுத்துருக்கிறேன். இதில் தேவைக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 2 hours வச்சுருந்தேன். உங்களுக்கு வைக்கணுன்னு கூட தேவையில்லை, நீங்கள் அப்பவே இன்ஸ்டண்ட்டாக பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஆனால் உங்களுக்கு டைம் இருந்தாச்சுன்னா ஒரு 1/2 hour வச்சுருந்தாச்சுன்னா கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் உங்கள் டைம் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இதுக்காக ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியன் கூட வேணும். நான் 3 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி இந்த வச்சுருக்கிறேன். அடுத்து இதில் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நமக்கு மட்டனில் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். என்னாலும் ஒரு பீஸ் கூட ஜிஞ்சர் எடுத்துருக்கிறேன். அதாவது நமக்கு ஸ்டூவுக்கு எப்போவும் கொஞ்சம் அதிகமாக ஜிஞ்சர் வேணும். அதனால் நான் ஒரு கொஞ்சம் பெரிய பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நமக்கு இது மட்டனை நமக்கு குக்கரில் போட்டு குக் பண்ணணும். அதுக்காக நான் குக்கரில் போட்டிருக்கேன். மட்டன் குக்கரில் போட்டுச்சு. இதில் ஒரு 10 க்ரீன் சில்லி எடுத்துருக்கிறேன். நமக்கு காரத்துக்கு இதுதான் எடுக்கிறது. இது கொஞ்சம் நல்ல காரமான சில்லி. உங்களுக்கு காரம் குறைவாக இருந்தாச்சுன்னா கொஞ்சம் கூட எடுக்கலாம். இது நான் ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கறிவேப்பிலையமா சேர்த்து அதில் போடுறேன். இதில் நமக்கு இப்போ 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்ததில் ஒரு கைப்பிடி ஆனியன் கூட எடுத்துருக்கிறேன். நான் குக்கரில் போடுங்க, ஒரு கைப்பிடி மட்டும். இதில் தேவைக்கு குக் ஆகிறதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். என்னென்னா நமக்கு ஒரு தேங்காயோட பால் எடுக்கிறோம். ஒரு தேங்காயிலேருந்து ஃபஸ்ட்டு மில்க்கும் செகண்ட் மில்க்கும் எடுத்து செப்பரேட்டாக வைக்கணும். அதாவது தேவைக்கு தண்ணி ஊற்றி தேங்காய் அரைச்சிட்டு அதில் ஃபஸ்ட்டு மில்க் எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டு மில்க்கோட டபுள் அமௌண்ட், அதாவது 1.5 கிளாஸ் ஃபஸ்ட்டு மில்க்கு கிடச்சாச்சுன்னா ஒரு 3 கிளாஸ் செகண்ட் மில்க் அப்படி எடுங்க. அப்போ அதனால் அந்த மில்க்கும் ஊற்றணும். அப்போ தண்ணி அதிகமாகும். அதனால நான் 1 கப்பு தான் விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, நமக்கு ரெட் மீட்லேருந்து குக் ஆகும்போது தண்ணி கொஞ்சம் ஊறி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இதில் நான் இப்போ ஒரு லெமன் ஜூஸும் நமக்கு வச்சுருந்த அந்த பீஸ் ஜிஞ்சரும் க்ரஷ் பண்ணி போட்டுட்டு குக்கர் அடைச்சி நான் குக் பண்ணுறேன். இது ஒரு 5 விசில் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசில் எனக்கு கரெக்டாக இருக்கும், குக் ஆகும். உங்களோட மட்டனோட குக்கிங் டைம் உங்களுக்கு தெரியும். அப்போ அதனால் அந்த டைமுக்கு கரெக்டாக நீங்கள் குக் பண்ணுங்கள். எவ்வளோ டைம் உங்கள் மட்டன் குக் ஆகுமோ அந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் பேனில் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன். கோகோனட் ஆயில் தான் ஸ்டூவுக்கு நல்ல ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் தேங்காய் பால் எடுக்கிற எல்லாத்துமே கோகோனட் ஆயில் விட்டாச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இதில் நமக்கு அந்த 3 ஆனியன் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணதில் ஒரு பிடி நமக்கு குக்கரில் போட்டிருந்தோம். பேலன்ஸாக உள்ள ஆனியனும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வரை நமக்கு ஃப்ரை பண்ணணும். அப்போ இப்போ ப்ரௌன் ஆயாச்சு. இதில் நான் இப்போ ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் விட போகிறேன். கொரியாண்டர் பவுடர் போட்டு நமக்கு இது கூட கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அந்த மசாலா பச்சை ஸ்மெல் போகிறது வரை கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன். அதாவது நான் ஒரு பெரிய கேரட்டும் ஒரு 3 பொட்டட்டோயும் மீடியம் சைஸ் பொட்டட்டோ எடுத்து நான் தேங்காய் செகண்ட் தேங்காய் பால் விட்டு நான் அது ஓவனில் வச்சு குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். எனக்கு டைம் கொஞ்சம் கன்சியூம் பண்ணுறதுக்காக நீங்கள் இப்படி இதில் வச்சு குக் பண்ணி எடுக்கலாம். இந்த செகண்ட் மில்க் ஊற்றி குக் பண்ணி எடுக்கலாம் நீங்கள் அப்படியே. இப்போ என்னோட அந்த பேன் சின்னதாக இருக்குது, அதனால் நான் அந்த வெஜிடபிள்ஸும் ஆனியன் எல்லாம் சேர்த்து நான் குக்கர்லேயே போடுறேன். அதாவது என்னோட இந்த குக்கர் பேன் சைஸ் குக்கரு, எனக்கு இதில் தான் குக் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுட்டு இதில் குக் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த நீங்கள் ஆனியன் ஃப்ரை பண்ண பேன் உங்களுக்கு பெருசாக இருந்தாச்சுன்னா அந்த மட்டனை அதில் போட்டுட்டு குக் பண்ணலாம். இப்போ நமக்கு அந்த செகண்ட் மில்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டு நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிறது வரை நீங்கள் குக் பண்ணணும். அதாவது அந்த செகண்ட் மில்க்கு கொஞ்சம் திக் ஆகிறது வரை நீங்கள் குக் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு மில்க் ஊற்றிட்டு நமக்கு அது அதிகமாக கொதி வரக்கூடாது. அப்போ அதனால் இது நல்லா கொதித்து வேகணும். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து அது திக்காகிறது வரை கொஞ்சம் திக்காகிறது வரை வரட்டும். அப்போ இதில் இப்போ நீங்கள் உப்பு, கரம் மசாலா, பெப்பர் பவுடர் எல்லாம் வேணும்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு காரம் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நல்ல கொதி வந்திருக்கு. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு மில்க் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மில்க் நீங்கள் அது எடுத்து தான் அரிச்சு வச்சுருந்தா கூட கொஞ்சம் பெரிய ஹோல் உள்ளதில் எடுத்தாச்சுன்னா அது கட்டியாக இருக்கும். அதனால் நல்ல தின்னாக அதை அரிச்சு எடுக்கணும். சின்ன ஹோல் உள்ள நெட்டில் வச்சு நீங்கள் அரிச்சு எடுத்தாச்சுன்னா நல்ல திக்காக நல்லா வரும். அது பெரிய ஹோல் உள்ள நெட்டில் நீங்கள் அதை அரிச்சு எடுத்தாச்சுன்னா அது கட்டியாக கிடக்கும். அப்படி இருந்தால் நல்லா ஆகாது. அதனால தான் நல்ல தின்னாக அரிச்சு மாற்றுங்க.
இப்போ இதில் மில்க்கு கொதி வரக்கூடாது. இப்போ நான் ஒரு 2 க்ரீன் சில்லியும் போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு புளி அதிகம் வேணும்னா கொஞ்சம் ஒயிட் வினிகர் ஆட் பண்ணலாம். நான் இப்போ நேரமே ஒரு லெமன் ஜூஸ் எடுத்ததுனால எனக்கு கரெக்டாக இருக்குது. எல்லாம் காரம் புளி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ எங்கள் மனேராஸ் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனேராஸ் பாக்ஸோட ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா பெல் பட்டன் வரும். அது கூட கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் மட்டும்தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு மெதுவாக லைட்டாக கொதி வந்திருக்கு. அதிகமாக கொதிக்க வேண்டாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃபு நமக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை எடுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இது ட்ரை பண்ணணும். இது இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். இது கூல் ஆகும்போது கொஞ்சம் கூட திக்காகும். அதனால் நமக்கு கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் எடுத்து மாற்றியாச்சுன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூல் ஆகும்போது அது கொஞ்சம் திக்காகி கிடைக்கும். இப்போ இது அப்பம் இடியாப்பம் பண்ணுறதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன். நல்ல ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன். பூரிக்கு வர அப்படிலாம் நல்லாயிருக்கும். இப்போ நான் டின்னருக்கு அப்பவும் ஸ்டூவும் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.